Good morning to everybody. Today our topic is India's 20 accounting for government grant and the disclosure of government assistance. இது யாருக்கெல்லாம் போடுங்கன்னா சிஎம்ஏ ஃபைனல், சிஏ ஃபைனல் அண்டு சிஏ சிஎம்ஏ இன்டர்மீடியேட்லாம் போடணுங்க. சரி, இதில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட மீனிங் பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அசிஸ்டன்ஸ் தான். இப்போ நம்ம இது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க, கவர்மெண்ட் கிராண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க? ஒரு அசிஸ்டன்ஸ் தான். கவர்மெண்ட் கிவ்ஸ் கிராண்ட்ஸ் டு என்டிட்டிஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸ் இன்க்ளூடிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல், ஜியாகிரபிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட் தி ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் investments, to promote entrepreneurship and subsidize to reduce the price of goods and the services offered by these entities. Grant could be in different forms, for example monetary or non-monetary. அப்போ இந்த மானிட்டரி அப்படின்றது என்னென்னா காசாகவும் தரலாம், பணம் இல்லாமலும் தரலாம் அப்படின்றாங்க. முதல்ல வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் பண்ணுது. கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணணும், ஒரு பின்தங்கிய இடத்துல போய் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்றதுனால இந்த பிஸ்னஸ் என்ன செய்யலாம், டெவலப் ஆகலாம். இது இந்திய நாட்டுக்கு மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அதனால இந்த இந்தியஸ் 20 வந்து 2 விதமான கிராண்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஒன்று மானிட்டரி கிராண்ட், இன்னொன்று நான் மானிட்டரி கிராண்ட். சரி, அப்போ அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட் அப்படிங்கும் போது 2 விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். கிராண்ட் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மானிட்டரி, இன்னொன்று நான் மானிட்டரி. ஒன்று மானிட்டரி, இன்னொன்று நான் மானிட்டரி. இந்த மானிட்டரியில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்னு சொல்லுவாங்க. நான் மானிட்டரியில் வந்து கைண்டு, இன்கைண்டு. அதாவது இன்கைண்ட் அப்படின்னா அசட்டாக வாங்கிக்கலாம். அதாவது பிபிஇ, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அல்லது லேண்டு, இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ மானிட்டரி, நான் மானிட்டரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மானிட்டரி பற்றி நடத்துகிறேன். நான் மானிட்டரிலாம் என்ன? ஜஸ்ட் மினிட், ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது நான் மானிட்டரி. நான் மானிட்டரியை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. டெப்ரிஷியபிள், நான் டெப்ரிஷியபிள். எஸ், இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆக பிரிக்கிறோம். டெப்ரிஷியபிள், நான் டெப்ரிஷியபிள். சரி, டெப்ரிஷியபிள்லாம் என்ன? எக்ஸாம்பிள் மெஷின் தான், மெஷினரி தான் வரும். ஒரு மெஷினரி வாங்கணும்னு வச்சுக்கலாம், அது டெப்ரிஷியபிள் இல்லையா? அது ஒரு 10 years அதோட லைஃப் இருக்குன்னு வச்சுக்கலாமே. மெஷினரி வாங்கலாம், அதோட லைஃபு 10 years. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஃபேர் வேல்யூ ஒரு 5 lakh. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மானிட்டரி கிராண்ட். அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs சொல்லிட்டாங்க. 10 years லைஃபு 5 lakh. அப்போ மெத்தட் 1, ரெக்கார்டு அட் நாமினல் வேல்யூ. நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி போடுவீங்க அப்படின்னு கேள்வி. அதை வந்து 2ஆக பிரிக்க சொல்கிறாங்க. திருப்பியும் மெத்தடு 1, மெத்தடு 1, மெத்தடு 2. மெத்தடு 1ல் என்னென்னா ரெக்கார்ட் அட் நாமினல் வேல்யூ. ரெக்கார்ட் அட் நாமினல் வேல்யூ என்ன சார்? ரெக்கார்ட் அட் நாமினல் வேல்யூ ஒரு பாடி என்ட்ரி பண்ணுங்க. எப்படி நம்ம போடுவோம்? மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் தானே. இந்த கேஷ் ஆர் தந்து சரி, இது நம்ம பார்க்குறது நான் மானிட்டரி பேங்க். சரி, தந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு
கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் கிராண்ட்னு போகணும். நாமினல் வேல்யூ அப்படின்னா ஒரு ரூபாய் நீங்கள் போடணும். என்ன சொல்கிறீங்க, ஒரு ரூபாய் இப்படி போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ், வேறு வழி இல்லை. அட்லீஸ்ட் நம்ம என்ட்ரி பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் கொடுத்த ஃப்ரீ அசட்டை நம்ம உள்ளே வரும்போது உள்ள அசட் வந்துடுச்சு. ஆனால் அந்த அசட்டுக்கு வந்து வேல்யூ 5 lakh இருக்குது. அப்போ 5 lakh போடலாமான்னு கேட்டால் யூ ஷுட் நாட் மேக் 5 lakh. ஏன் அப்படின்னா நம்ம என்ட்ரி போடணும், ஆனால் ஃப்ரீயும் கான்செப்ட் ஆகும்னா அதுக்கு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான வேல்யூ கொடுக்கணும்னா ஒரு ரூபா கொடுக்குறது, தட் இஸ் கால்ட் நாமினல் வேல்யூ. ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் அப்படி கிடையாது. ரெக்கார்டு அட்டு போத் அசட்டையும் என்ட்ரி பண்ணணும் அண்டு கவர்மெண்ட் கிராண்ட்டையும் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். இதுதான் ரெண்டு, ரெக்கார்ட் போத் கவர்மெண்ட் கிராண்ட் அண்டு அசட். அப்போ அதோட உண்மையான வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினரி வேல்யூ 5 lakh இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட், அதாவது டிஜிஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எப்படி எழுதணும்னா டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்னு எழுதணும். ரொம்ப ஈஸி. ஹவு மச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakh தானே. அப்போ நீங்கள் 5 lakhன்னு எழுதி பார்த்தா நல்லது. 5 lakh திஸ் இஸ் கரெக்ட்னு கேட்டால் எஸ் திஸ் இஸ் கரெக்ட். சரி, ஆனால் இந்த கவர்மெண்ட் கிராண்டை பற்றி நம்ம எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன். என்னங்க, டிஜிஜி இது வந்து கவர்மெண்ட் கிராண்ட் எனக்கு கொடுத்து இது எங்கே காமிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் போய் காமிப்பீங்க. பேலன்ஸ் ஷீட்டில் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு அசட் வாங்கும்போது கடனுக்கு வாங்கினா நம்ம என்ன தான் காமிப்போம், சந்தி கேட்டஸ் மாதிரி காமிப்போம். அப்போ இது வந்து டிஜிஜின்னு இங்கே என்ன செய்வீங்க 5 lakh. எஸ். சரி, அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் போடணும் இல்லைங்களா. சரி, டெப்ரிசியேஷன் போடணுமா இல்லையா. எஸ், டெப்ரிசியேஷன் நம்ம போட தான் ஆகும். அப்போ என்ன செய்வீங்க, ரெண்டாவது depreciation account debtor to machinery. How much? 5 lakh 10 years. அப்போ 50,000 ரூபாய். இது நம்ம போட்டாச்சு. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு மெஷினரி எவ்வளவு 50,000. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம போடுற கான்செப்ட் தான். பட் இந்த கவர்மெண்ட் கிராண்ட்டை என்ன பண்ணணும்னா நீங்கள் எத்தனை வருஷமாக கவர்மெண்ட் கிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 years யூஸ் பண்ணுறீங்க போது இந்த 5 years இந்த கவர்மெண்ட் கிராண்டை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் கவர்மெண்ட் கிராண்டை 10 கோடி வந்து நீங்கள் காமிச்சிட்டீங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேலன்ஸ் ஷீட்டில். மிஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு கவர்மெண்ட் கிராண்ட்டு 5 lakh. ஆக்சுவலாக வந்து இந்த 5 lakh அப்படின்றது வந்து சரி, இந்த 5 lakh அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்கம் இல்லைங்களா. அப்போ ரெண்டு கான்செப்ட் நீங்கள் போட்டிருந்தா அது சரி அப்படின்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் போய் எவ்வளோதான் காமிச்சிருக்கு. இப்போ 5 லட்ச ரூபாய் அசட் மிஷினரி வேல்யூ இருந்திருக்கும். அதில் வந்து டெப்ரிசியேஷன் வந்து 0.5, ஸோ 4.5 புரியுதுங்களா. இந்த 4.5 வந்துருக்கும். சரி, இதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு பிஎன்ல கொண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கு, நமக்கு இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸில் நான் டெப்ரிசியேஷன் காமிப்பேன். எவ்வளோ காமிப்பேன், 50,000 இல்லைங்களா. இந்த பக்கம் தட் இஸ் இந்த டெபிட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல இன்கம் வந்து டிசிஜி. இந்த டிசிஜி என்ன செய்யணும்னா நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம், டிசிஜி பேலன்ஸ் ஷீட்டில் 5 lakh போட்டிருந்தோம். அப்போ 1 லட்சம் இங்கே நம்ம காமிக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் 1 லட்சம் இன்கம் என்ன செஞ்சுக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே தான் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் அதாவது நெட் ஆஃப் பண்ணி காமிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு மெஷினரி அக்கௌண்ட்டு இங்கே போடலாம் இல்லைங்களா.
இன்னொரு என்ட்ரி நம்ம போகணும். அதாவது டிசிஜி அக்கௌண்ட் டெட்டார் டு 5 lakh இங்கே 10 இயர்ஸா? ஆமாம், 10 இயர்ஸ். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ? இங்கே 50,000 ரூபாய். அப்போ 50,000 ரூபாய்ங்க. இந்த 50,000 ரூபாய் செட் ஆஃப் ஆகும். திருப்பி நல்லா கவனிச்சுங்க. இது வந்து ரெக்கார்டட் போத்து அசட்டாகவும் காமிக்கணும், கவர்மெண்ட் கரண்டாகவும் காமிக்கணும். அப்படின் போது ஃபஸ்ட்டு அசட் உள்ளே வந்துருச்சு 5 lakh பேலன்ஸ் ஷீட்டில். நல்லா கவனிக்கணும். அசட் 5 lakh உள்ளே வந்துருச்சு, லைபிலிட்டி 5 lakh உள்ளே வந்துருச்சு. இது ஆஸ் யூஷுவல். இது 5 lakh உள்ள வந்துச்சு, இது 5 lakh உள்ள வந்துச்சு. அடுத்து நான் டெப்ரிசியேஷன் போடுறேன், கழிஞ்சிருச்சு. ஸோ டெப்ரிசியேஷன் 50,000 கழிஞ்சிருச்சு, P&L அக்கௌண்ட்லேயும் 50,000 கழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 5 lakh டிசிஜி எனக்கு வந்து கவர்மெண்ட் கிராண்டாக தான் கிடைக்குது. அப்போ நான் சண்டே கைடஸாக கன்சிடர் பண்ண முடியுது. அப்போ எவ்ரி இயர் நான் 50,000 குறைச்சிட்டு வந்தேன். 10 இயர்ஸ் இருக்குல்லவா? இப்போ எவ்ரி இயர் 50,000 நான் குறைச்சிட்டு வந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு நான் வந்து இது P&L அக்கௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரீசன் தட் 50,000 திருப்பி இங்கே எவ்வளோ போயிடும்? இந்த P&L அக்கௌண்ட் பண்ண 50,000. அப்போ இங்கே 450 இருக்கும். இந்த 50 இங்கே நான் என்ன செய்யணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் P&L அக்கௌண்ட். இது ஒரு ஆப்ஷன். இல்லாட்டினா இப்படி கூட போடலாம், நெட் ஆஃப் பண்ணுற மாதிரி. நெட் ஆஃப் எப்படி பண்ணுவீங்க? டெப்ரிசியேஷன் வந்து 50,000 இருக்கும், மைனஸ் டிசிஜி 50,000 ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். அப்போ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் டெப்ரிசியபிள் அசட்டை நீங்கள் எப்படி கொண்டு வரணும் கவர்மெண்ட் கிராண்டுக்கு. இதை நீங்கள் படிச்சீங்கன்னாவே கிட்டத்தட்ட எல்லா ஜேர்னலும் நீங்கள் போடலாம். நான் டெப்ரிசியபிள் பற்றி கேட்டால் எல்லா ஜேர்னலும் போகிற அளவுக்கு அந்த பேசிக் கான்செப்ட் இருக்கும். அதாவது மிஷினரி அக்கௌண்ட் அட்டட் டு டிசிஜி, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அட்டட் டு மிஷினரி அண்ட் டிசிஜி அக்கௌண்ட் அட்டட் டு P&L அக்கௌண்ட். இது மூணுமே இம்பார்ட்டண்ட் ஜேர்னல்ஸ். இந்த ஜேர்னல் போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையுமே என்ன செய்யலாம்? கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் டெப்ரிசியபிள் அசட். இதே தான் நான் டெப்ரிசியபிள் அசட்டு. இது இன்னொரு மெத்தேடு நம்ம போடலாம். சரி, நாமினல் வேல்யூவில் போட்டாச்சான்னு ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லைங்களா? நாமினல் வேல்யூவில் போடும்போது என்ன செஞ்சோம்? நம்ம மிஷினரி அக்கௌண்ட் டு கிராண்ட். இது வந்து டெப்ரிசியபிள் அசட். மிஷினரி அப்படின்னா டெப்ரிசியபிள். நான் டெப்ரிசியபிள் அசட்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, லேண்டு தான் மேக்ஸிமம் வரும். சரி, இந்த நான் டெப்ரிசியபிள் அசட்டுக்கு எப்படி நம்ம போடலாம்? நல்லது கவனிங்க. அதுவும் அதே கான்செப்ட் கிட்டத்தட்ட. நான் டெப்ரிசியபிள் அசட். இப்போ நான் சொல்லித்தரது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். நான் டெப்ரிசியபிள் அசட் அதையும் வந்து மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2. மெத்தடு 1, மெத்தடு 2. ஃபஸ்ட்டு வந்து நாமினல் வேல்யூ. உங்களுக்கே தெரியும், நாமினல் வேல்யூ 1 ரூபா அல்லது 10 ரூபா 100 ரூபா போட்டுக்கலாம். அப்போ என்னது? லேண்டு தானே வாங்குகிறோம். இப்போ லேண்டு அக்கௌண்ட் டெட்டார் டு டிசிஜி. அப்போ டிசிஜினா கவர்மெண்ட் கிராண்ட் போட்டுருக்கீங்க. உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? கவர்மெண்ட் கிராண்ட் இப்போ 1 ரூபா. இது வந்து நாமினல். சரி, ஃபேர் வேல்யூவில் என்ட்ரி பண்ணேன் சார். நான் ஃபேர் வேல்யூவை என்ட்ரி பண்ணிக்கிறேன் சார். பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க? லேண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு டிசிஜி அக்கௌண்ட். சரி, 10. அந்த லேண்டோட வேல்யூ வந்து 5 crore. அப்போ நீங்கள் 5 crore போடணும். சரி, அங்கே போட்டோம்னா அதே தான். இப்போ இங்கே டெப்ரிசியேஷன் போட்டோம்னா அதே தான். இங்கே என்ன செஞ்சோம்? மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு டிசிஜி. அதே தான் இங்கே லேண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு டிசிஜி. இங்கே டெப்ரிசியேஷன் கான்செப்ட் வராது இல்லையா? அப்போ டெப்ரிசியேஷன் கான்செப்ட் வரால் டெப்ரிசியேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, பட் ஒரு கண்டிஷன் இந்த லேண்டை யூட்டிலைஸ் பண்ணால் கவர்மெண்ட் சில கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அதாவது இனி இந்த லேண்டை வந்து 10 இயர்ஸுக்கு இந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அது என்ன சொன்னாங்க? கண்டிஷனல். அப்போ கண்டிஷனல் கிராண்டா அல்லது அன்கண்டிஷனல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத லேண்ட் கிராண்டான்னு கேட்கும். இப்போ கிராண்டே ரெண்டாக பிரிக்கிறாங்க, கண்டிஷனல் கிராண்ட், அன்கண்டிஷனல் கிராண்ட்.
அப்போ அன்கண்டிஷனல் கிராண்டாக இருக்குன்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாமே, வந்து பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்கள் இப்போ 10 இயர்ஸ் வந்து வச்சு ஹோல்டிங்காக வச்சுருக்கலாம், ஒன்றும் கிடையாது. அப்போ இம்மிடியட்டாகவே என்ன செய்யலாம், வெரி டே ஒன்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக இதை பிஎன்ல கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ வந்து டிசிஜி அக்கௌண்ட் டெட்டார் டு பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளோங்க, 5 crore. இது எப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லேண்டுன்னு 5 crore காமிச்சிருப்பேன், இங்கே வந்து டிசிஜி 5 crore காமிச்சிருப்பேன். பட் பிஎன்எல் அக்கௌண்ட் போகும்பொழுது இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யறதுல டிசிஜி 5 crore இது உங்களுக்கு இன்கமாக கன்சிடர் ஆகும் பிஎன்எல் அக்கௌண்ட்டில். அப்போ இது ஒரே ஒரு என்ட்ரி தான். ஆனால் மெஷினரி குடும்பம் மட்டும் 2 என்ட்ரியை போட்டு பிகாஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்ததுனால அது டெப்ரிசியேஷன் காமிச்சு டிசிஜி போட்டோம். பட் இங்கே டெப்ரிசியேஷன் இல்லாத, ஏன்னா பிகாஸ் இது லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது அப்படின்னா ஒரு அன்கண்டிஷனல் கிராண்ட் அப்படின்லாம் இப்படி போகிறோம். சரிங்க சார், இல்லை கண்டிஷனல் கிராண்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த லேண்ட் வந்து 5 இயர்ஸ் வந்து ஸ்பெசிஃபைட் கவர்மெண்ட் சொல்லுவான், இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த லேண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி ஹோல்டிங் போய்ட்டு 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கு முன்னால் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் என்ன ஆயிரும், ரிவர்ஸ் ஆயிரும், திருப்பி நீங்கள் இப்போ கவர்மெண்ட் தர மாதிரி ஆயிடும். அப்போ கண்டிஷனல் கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னா இந்த டிசிஜி நீங்கள் இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. அப்படி பண்ணாமல் டிசிஜி அக்கௌண்ட் டெட்டார் டு பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளோங்க, 5 crore. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஜி அக்கௌண்ட் டெட்டார் டு பிஎன்எல் அக்கௌண்ட். இப்போ எத்தனை வருஷம் லேண்ட் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, 5 இயர்ஸ் கண்டிஷன் சொல்கிறாங்க. இப்போ 5 crore, அப்போ வருஷம் நீங்கள் ஒரு கோடியும் என்ன செய்யணும், மாற்ற முடியும். அப்போ இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஜி என்ன செய்யணும், 1 crore மட்டும்தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ வருஷம் இந்த இடத்துல என்ன செய்யும், 1 கோடி ரூபாய் கழியும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு கிளியராக கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதாவது கவர்மெண்ட் கிராண்ட், அப்போ மிஷினரி, அதாவது டெப்ரிசியபிள் அசட்டுக்கும் நான் டெப்ரிசியபிள் அசட்டுக்கும் எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். இது வந்து நான் மானிட்டரி பெனிஃபிட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னங்க, நான் மானிட்டரி பெனிஃபிட். இதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் உங்களுக்கு வச்சு இதை திருப்பி ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, வெரி சிம்பிள். அதாவது கவர்மெண்ட் கிராண்ட் தரும், ஒரு அசிஸ்டன்ஸ் தான். யாருக்கு என்டர்பிரனருக்கு எல்லாத்துக்குமே தருவாங்க. மானிட்டரி பெனிஃபிட்டாக நான் மானிட்டரி பெனிஃபிட்னா பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நான் மானிட்டரி பெனிஃபிட். அதில் வந்து டெப்ரிசியபிளாக நான் டெப்ரிசியபிள். டெப்ரிசியபிள்னா தட் இஸ் பிபிஇ வரும், நான் டெப்ரிசியபிள்னா லேண்டு வரும். ஸோ டெப்ரிசியபிள்லேயே வந்து நீங்கள் ரெக்கார்டு எப்படி பண்ணுறீங்கன்னா ரெக்கார்ட் நாமினல் வேல்யூ அல்லது ரெக்கார்ட் அசட் அண்ட் லைபிலிட்டி ரெண்டு தூக்கி போடுறீங்க கிட்ட. ஃபஸ்ட்டு நாமினல் வேல்யூ ஒரு ரூபா கான்செப்ட்டில் மிஷினரி அக்கௌண்ட் டு கவர்மெண்ட் கிராண்ட் போடுவீங்க. இதே ரெண்டாவது மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் போத் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். அசட் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் மிஷினரி அக்கௌண்ட் டு டிசிஜி அக்கௌண்ட், அடுத்தது டிசிஜி அக்கௌண்ட் டு பிஎன்எல் அக்கௌண்ட். ஏன்னா இந்த ரெண்டுமே அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டுமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. டெப்ரிஷியேஷன் வந்து அதுக்கு நம்ம போடுறோம், அதை நம்ம கழிக்கிறோம். அதே போல் இந்த டிரான்ஸ்ஃபர் அந்த த்ரூ அவுட் தி இயருக்கு வந்து நம்ம டிசிஜி, அது டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் என்ன சொல்லுவாங்க, டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட். அதை வந்து நீங்கள் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் இயரில் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் காமிக்கிறீங்க. அதே போல் நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க டிசிஜிக்கு அப்படின்றது காமிக்கிறீங்க. உங்கள் பேலன்ஸ் ஷீட்டு எக்ஸாக்டாக டேலி ஆகும். ஸோ தட் இஸ் நட், இது இன்னொன்றும் பிரச்சனை கிடையாது. நெட் ஆஃப் பண்ணியும் போடலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. இதே நான் டெப்ரிசியபிள் அசட்டாக இருந்தால் மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2 அதே தான். நாமினல் வேல்யூ வந்து லேண்ட் அக்கௌண்ட் டு கவர்மெண்ட் கிராண்ட், அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் நீங்கள் ரெண்டுத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் லேண்ட் அக்கௌண்ட் டு டிசிஜியாக வரும். அப்போ டிசிஜி வந்துச்சுன்னா ஓகே, நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் லேண்ட் அக்கௌண்ட் டு டிசிஜியை போடலாம். பட் கவர்மெண்ட் கிராண்ட்டு எந்த ஒரு அன்கண்டிஷனலும் எந்த ஒரு கண்டிஷனலும் கிடையாது அப்படின்னாவே நீங்கள் என்ன சொல்லலாம், எடுத்தோடனே 5 crore நீங்கள் என்ன சொல்லலாம், உடனே நீங்கள் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை சார், இல்லை சில கண்டிஷனுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் பர்பஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டிசிஜி அக்கௌண்ட் டு 1 crore. அப்போ எவ்ரி 5 இயர்ஸுக்கு நீங்கள் 1 crore அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் 1 crore மட்டும் நீங்கள் அந்த வருஷத்தில் இன்கமாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.